இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களாம் காஸ்மெட்டிக் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் தானே? நீங்க இவ்வளவு சிம்பிளா நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்படி போனா உங்கள மாதிரி மாடல்ஸோட கிளாமர் என்ன இருக்கு சொல்லுங்க. நாங்களா மாடல்ஸா? யா, வேற யாரோ நினைச்சு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். நாங்க மாடல்ஸ் எல்லாம் இல்லங்க. ஓ ஷிட், உங்கள மாதிரி கிளாமர் கேர்ள்ஸ் யாரும் இது வரைக்கும் மாடலா பார்க்கலையா? ஐயோ ச்சே, வெரி சேட். என்ன மாதிரி ஆட் மேக்கர் கண்ணுல நீங்க மாட்டி இருந்தா இந்நேரம் நீங்களாம் இந்தியால டாப் மோஸ்ட் மாடல்ஸா மாறி இருப்பீங்க. Wow, really? யா, சீரியஸ்லி. ஒன் செல்ஃபி ப்ளீஸ். Okay, sure. தம்பி, இந்த சைக்கிள் வந்தா? ஏண்டா உன் கண்ணு என் பக்கத்துல அழகான பொண்ணுங்க இருக்காங்க. என் ரேஞ்ச் அது இல்லடா, இது இது என் ரேஞ்ச். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏய் ஏய், சைக்கிள்டா, நில்றா. நீங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அதாவது அந்த சைக்கிள் அவன் சைக்கிள் இல்லங்க. அது உங்களோடதும் இல்லல்ல? ஆமா ஆமா, என்னோடது இல்ல. தள்ளிப்படா, ஒண்ணுக்கு முன்னாடி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் காருடா? ஐயோ, சிங்கப்பட்டனா. யூ சீட்டர். கார்ப்பரேட் ஆட காமிச்சு எங்களை ஏமாத்தலான்னு பாத்தியா? நீ இவ்வளவு பெரிய ஃப்ளர்ட்டா இருப்பேன்னு நினைக்கல. சிச்சி, போங்கடி போங்கடி. நீங்க என்ன வேற பொண்ணுங்களே இல்லையா? நீங்க இல்லனா இன்னொருத்தி. கடவுளே, என் சைக்கிள் போச்சு போச்சுடா. இப்ப நான் புடவை வாங்கிட்டு போனா அப்புறவாத்த என்ன கொன்னே போட்டுருவாங்க. இப்ப அவனை எப்படி பிடிக்கிறது? டேய், என்னடா இது? சைக்கிள்? இது என்ன உங்க தாத்தா சைக்கிளா? அப்ப உன் தாத்தாதா? டேய், எந்திரா. என்னோடது இல்லனா தூக்கிட்டு போயிடுவியா? உனக்கு தான் கார் இருக்குல்ல? ஐயோ, அது என் காரே இல்லடா, சும்மா சொன்னேன். இந்த சைக்கிள் கூட ஒண்ணுது இல்ல. நீ இதுதான்டா எந்து குடுறா. டேய், முடியாது, சத்தியமா என் சைக்கிள்டா. சரி, டென்ஷன் ஆகாத, இரு. 2000 ரூபாய் கொடு தரேன். 2000? ஆமா. உன்ன 1000 ரூபாய் தரேன். சரி கொடு. இன்னைக்கு காலைல யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. பாதி காசு இவனே முழுங்கிட்டான். இந்தா குடி. குடு. ஏய், அந்த பேக் என்னோடதுடா. இன்னொரு 1000 ரூபாய் கொடு தரேன். டேய், முன்னா லூசு போய். உங்களுக்கு இருந்த பொறுமைய சுத்தமா நீங்க இழந்துட்டீங்க போல இருக்கு. உங்க மூத்த மருமக வீட்டுக்கு அடிக்கடி காத்து வீசுதுன்னு நினைக்கிறேன். வயசு வேற ஆயிட்டு இருக்குல்ல, அதான் பிடிவாதமும் அதிகமாயிட்டே போகுது. சரி, கிளம்புங்க. உங்க கூட டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, திரும்ப எப்பவும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. உங்க புள்ளைய பார்க்கணும்னு நினைச்சாலும் இங்க வரக்கூடாது. இங்க பாருங்க சித்தி, அந்த வீட்டோட நீங்க ஒட்டு உறவு வச்சுக்கணும்னு நினைச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மாவும் பிள்ளையும் அப்புறம் அங்கேயே போயிட வேண்டியதுதான். என் நாத்தனாரும் அவளுடைய 3 பிள்ளைங்களும் எனக்கு ஒன்னும் பாரம் கிடையாது. என் மாமா சிறச்சந்திர தங்கச்சி மீரா இவருடைய மனைவியா 2வது இடத்துல இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்ல. அந்த கடந்த காலத்தை இதோட மறந்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. என்ன கிருஷ்ணா? சரிங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இனி எப்பவும் வராது. குட். இந்த குடும்பத்துல நீங்க இருக்கணும்னா முதல்ல இருக்க வேண்டிய தகுதியும் கடைசியா இருக்க வேண்டிய தகுதியும் இதுதான். இங்க உன் 2வது பொண்டாட்டிக்கும் 2 பொண்ணுங்களுக்கும் இத்தனை பேர் இருக்கோம். அங்க அவங்களுக்கு யாரா இருக்காங்க?
என் புள்ள இருக்காமா. நான் என் பொண்டாட்டிக்கு செஞ்ச துரோகத்துக்கு எல்லாம் ஒரு பாடமா அவளை நிழலா தாங்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்திருக்காருமா. அவனோட அம்மாவையும் தங்கச்சியும் 2 கண்கள் மாதிரி பார்த்துப்பாமா. ஆனா அவனுக்கு உனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்லாம ஆயிடுச்சே. அது எப்படிமா ஆகும்? என் பையன் இருக்கான். அவன் பார்த்துப்பான். அவனோட தாய ஒரு தகப்பனா பாத்துக்கிறான். அப்பா, என்னப்பா, என்னாச்சு? அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. இத பாருமா, பாரு. அப்பா, இதுல அப்படி என்ன இருக்கு? பாருன்னு சொல்றேன்ல, முதல்ல பாரு. என்னாலதான் உனக்கு எதுவுமே பண்ண முடியலம்மா. குறைஞ்சபட்சம் ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியல. ஆனா நீ டான்ஸ்ல பெருசா சாதிச்சிருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் என் இதயம் கொஞ்சம் மெதுவா துடிச்சிடுச்சு, அவ்வளவுதான். உங்க அம்மா தான் பைத்தியம் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? அப்பா, இந்த நிலைமையில கூட பேப்பர்ல என்ன பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்கல்ல? எனக்கு இதை விட வேற என்னமா சந்தோஷம் இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, இவருக்கு நீ யாருமா? டாக்டர், இவ என்னோட பொண்ணு பூமி. Okay. பேப்பரை வாங்கி பாருங்க, அவ போட்டோ கூட வந்திருக்கு. பாருங்க. அப்படியா? ஓகே ஓகே, டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க ரிலாக்ஸ்டா படுங்க. ஏமா கொஞ்சம் பேசணும், வாமா. டாக்டர் சார், எங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்மா, இல்லைன்னா உயிர் பொழைக்கிறதே கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் சார். அப்போ அந்த ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும்.